வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இப்போது இங்கே வந்து ஒரு பனைமரம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தென்னை மரம், பனை மரம்லாம் வந்து பெரிய காற்றுல கூட அவ்வளோ ஈஸியாக விழாது. ஏன்னா அதோட வேர் வந்து ரொம்ப தூரம் நிலத்துல போகுமா, ரொம்ப அடியில் ரொம்ப தூரம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவங்க வந்து சுகர் மாத்திரை நான் நிறுத்திட்டேன் ஒரு வாரமாக. ஏன்னா எனக்கு கேராக இல்லை, அதாவது மயக்கமாக இருந்தது. சுகர் மாத்திரை போடாத போது, ரொம்ப ஜாஸ்தியாக சுகர் இருக்கும்போது, சர்க்கரை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த மயக்கம் போனோன்னு நான் நிறுத்திட்டேன் மாத்திரைன்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. அதாவது இந்த வேறு அடியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதது மாதிரி சுகர் வந்து என்ன கெடுதல் பண்ணுது உள்ள அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் சுகர் டெஸ்ட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து சிம்டம்ஸ் வச்சு, அதாவது எனக்கு தலை சுத்தல் இல்லை, நல்லா இருக்குது, அப்போ அதனால் சுகர் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நீங்களாம் நினச்சிக்கூடாது. ரத்த டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா ரத்த டெஸ்ட் பண்ணாட்டி அந்த சுகர் ஜாஸ்தியாக இருந்து உள்ளே கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கும், நரம்புகளில், ப்ளட் வெசல்ஸில். அதனால் வந்து கிட்னி, ஹார்ட்டு, நரம்புகள் எல்லாமே பாதிச்சுக்கிட்டு இருக்கும் கண்ணுலேருந்து. ஆனால் அது வெளியில் தெரியாது. அதனால் சுகர் மட்டும் நீங்கள் ரத்த டெஸ்ட் பார்த்து கண்ட்ரோலில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. உங்கள் சிம்டம்ஸை வச்சு, அறிகுறிகளை வச்சு நல்லா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. வணக்கம்.